சென்டர் சீட் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 1/8/2026 சனிக்கிழமை இரவு 8:45 வரை சதயம் நட்சத்திரம். முதல் ராசி மேஷராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையும். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியடைந்து எதிர்பாராத லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது. சகல விஷயங்களிலும் நீங்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இன்று உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீர்கள். உங்களுடைய எல்லா வேலைகளையும் நீங்கள் சற்று அலைச்சலுக்கு பின்பாக முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீர்கள். இருப்பினும் எடுத்த செயல்கள் எல்லாவற்றையும் இனிதாக முடித்துவிட்டோம் என்ற இந்த நாளின் ஒரு நிறைவு உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு நடைபெறாத விஷயங்கள் இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பாக நடைபெறும். நீங்கள் நீண்ட நாள் செல்ல வேண்டிய கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். மாலை நேரம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தினருடன் நீங்கள் வெளியில் சென்று அதிக நேரம் செலவிடக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றும் நாளையும் நீங்கள் எல்லா வேலைகளையும் சற்று ஒத்திவைத்துவிட்டு ஓய்வுடன் இருப்பது சிறந்த பலனை தரும். யாரிடமும் அதிகம் வாக்குவாதம் வேண்டாம். பொதுவாக குடும்பத்தினர் எல்லோரிடமும் நீங்கள் சுமூகமாக இருப்பது நல்லது. உங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. முடிந்தால் நீங்கள் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வருவது மிகுந்த நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். மிக மிக ஏற்றமான ஒரு நாளாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணைவருடன் நீங்கள் மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்று கரைபுரண்டோடும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு வெகு நாட்களாக முடியாத விஷயங்கள் இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு அது கைகூடி வருவதற்குரிய மிக சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் சற்று உடல் அசதி சிரமங்கள் இதெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியுடன் இன்று செயல்படும் நாளாக இருக்கிறது. உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு இன்று விலகியே இருப்பார்கள். சர்வத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய நாளாக இருக்கிறது. பிள்ளைகளுடன் நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டிய நாளாக இருக்கிறது. அவர்களிடம் அக்கறையுடன் அவர்களுடைய குறைகளை கேட்டு நீங்கள் அதுக்காக நேரம் ஒதுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்கள் செயல்கள் யாவும் இன்று சிறப்பான வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உங்கள் வித்தை திறமை எல்லாவற்றையும் கொண்டு இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. வாகன யோகம் இருக்கிறது. சுகமான பயணங்கள் உண்டு. எங்கு சென்றாலும் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுக்கின்ற செயல்களில் வெற்றி பெற்று நீங்கள் மனமகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் மாலையில் உங்களுக்கு சகல விதத்திலும் லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாளிலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் உங்கள் பேச்சினால் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை நீங்கள் பாதித்துக் கொள்ளும் நாளாக இருக்கிறது. ஆகையினால் பேச்சில் நிதானம் உங்களுக்கு அவசியம். உணவில் நீங்கள் சற்று கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு குடும்பத்தினருடன் நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பான நாளாக இருக்கும். சில கேளிக்கை உல்லாச விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷங்களும் அதனோடையே சேர்ந்து வரும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக சிறு சிறு செலவுகளை செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்கள் மூத்த சகோதரன் இல்ல சகோதரிக்காக நீங்கள் ஒரு தொகையை செலவிட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆனால் கேளிக்கை உல்லாசம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நிறைந்த நாளாக இந்த நாள் விளங்கும்.